என்ன ஆச்சு நந்தினி, கோவமா? பின்ன ஏன் என்கிட்ட அப்படி பேசுகிறீங்க? கோவம் தானே உங்களை பட சொன்னேன். கோவம் தானே படணும், நீங்கள் திட்ட தானே செய்யணும். ஆனால் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க. சரி, சும்மா விளையாட்டுக்கு பேசுனேன், இனிமே பேச மாட்டேன் சரியா? எனக்கு கோவம் ஏசுனா நான் சந்தோஷத்தானே படுவேன். ஆனால் இப்படியெல்லாம் பேசாதீங்க. சரி, அதை அப்படியே மறந்துரு சரியா? அதை நினச்சி நம்ம கஷ்டப்படாத. சரி மாமா. கோவமா இருப்ப அப்படின்னு நினச்சி கூப்பிட வரலான்னு இருந்தேன், நீ அதுக்குள்ளே வந்துட்டேன். நான் கோவப்பட மாட்டேன் மாமா உங்கள் மேலே. ஆனால் நீங்கள் இப்படி பேசுனது கஷ்டமாக இருந்துச்சு. சரி, பேச மாட்டேன்னு சொல்லிட்டல, இனிமே பேச மாட்டேன் சரியா? சரி, இப்போ ஃபோட்டோ எடுப்புமா? வேண்டாம். ஏன், எதுக்கு? நீங்கள் தான் அப்போ கேட்டதுக்கே வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல, பிறகு என்ன? அப்போ தான் எல்லாரும் இருந்தாங்களா, எல்லாரும் வருவாங்க போவாங்க. இப்போ யாருமே இல்லைல்ல, நம்ம மட்டும் தானே இருக்கோம். எத்தனை ஜன்மம் எடுத்தாலும் என்னுயிர் என்றும் உன்னை சேரும். எத்தனை காலம் வாழ்ந்தாலும் என்னுயிர் சுவாசம் உனதாகும். மூச்சில் இருந்து என் மூச்சை எடுத்து நான் வாழ்ந்து கொள்கிறேன் அன்பே. நீ வேணுண்டா என் செல்லமே, நீ வேணுண்டா செல்லமே. நீ வேணுண்டா என் செல்லமே, நீ வேணுண்டா. காலையில் என்கிட்ட சண்டை போட்டலாம், எங்கிட்ட பேசி தான் ஆகணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நீ சண்டை போட வேண்டியதானே? அப்புறம் ஹேமா என் பக்கத்தில் வந்து நின்னான்னு மட்டும் வேகமாக வந்து சண்டை போட்டேன். அதே மாதிரி சண்டை போட வேண்டியதானே, ஃபோட்டோ எடுத்தாரணும்னு. சரி. சரி, இப்போ ஃபோட்டோ எடுப்புமா? ம் சரி. என் ஃபோனில் எடுப்போம் சரியா? ம் சரி எடுங்க. அதுக்கு ஏன் ஹேமாவை அனுப்பிவிட்டேன்? அது உங்களை அனுப்பிவிட்டா தானே இனிமேல் நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க, அதுக்கு தான். சரி சரி, சாப்பிட்டியா அப்படி? ம் சாப்பிட்டேன். எல்லாரும் எங்க, பவி பிரியா எல்லாரும்? ரவி சௌமியா அக்கா எல்லாருமே சீக்கிரம் தூங்கிட்டாங்க. காலையில் எந்திரிக்கணும்ல. சரி, அக்கா அம்மா எல்லாரும்? அவங்களுமே தூங்கிட்டாங்க, எல்லாருமே தூங்கிட்டாங்க. சரி, இந்த ஃபோட்டோ எனக்கு எப்படி தருவீங்க? பாலாவை அனுப்ப சொல்கிறேன் சரியா? ஆனால் நீ லாக் பண்ணி வச்சுக்கூடாது சரியா? பிரியாட்டையும் பவிட்டு காமிக்காதா? ம் சரி, நாங்கள் லாக் பண்ணிக்கிறேன். கவனமாக இருக்கணும் சரியா? வீட்லேயுமே தயானுக்கிட்டையும் கவனமாக இருக்கணும் சரியா? ம் சரி மாமா. சரி, நான் காலையில் வீட்டில் வச்சு கொஸ்டின் கேட்பேன்னு சொன்னேன்ல, அது கேட்கட்டுமா? கொஸ்டின் கேட்க போறியா? ஆனால் சொல்ல வேண்டியதுக்கு மட்டும் தான் சொல்லுவேன் சரியா? எல்லாத்துக்கும் சொல்ல மாட்டேன். சொல்லணும் நீங்கள், அப்போ வேற யார் சொல்லுவா? எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த விஷயம் தெரிஞ்சுக்கிடணுமோ அப்பப்போ தான் அது தெரிஞ்சுக்கிடணும். ம் சரி. எதுக்கு பாலனுக்கும் பவிக்கும் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குன்னு சொன்னீங்க? இவ்வளோ நாளாக பவி அவங்க வீட்டில் இருக்காங்கல்ல, எல்லா விசேஷங்கள் எதுவாக இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க. அதனால இவங்க வந்து பெருசாக அதை எடுத்துக்கிட மாட்டாங்கல்ல. பாலாவுமே நானுமே யாருமே நாங்கள் டென்ஷன் எடுக்க மாட்டோம்ல. ஏன்னா நம்ம வீட்டில் அம்மா இருக்காங்க, மாமா இருக்காங்க, அக்கா மச்சான் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்துக்கிடுவாங்கல்ல. ஆனால் இனிமே அப்படி இல்லைல்ல, அவங்க 2 பேரும் ஃபேமிலி ஆகிட்டாங்கல்ல, அவங்களும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும்ல. அதுக்காக சொல்கிறேன், பொறுப்புகள் அதிகமாகும்ல. இப்போ அவிக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாதுல்ல. நீங்களாம் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க, அதை பற்றி எதுவும் தெரியாதுல்ல. பிறகு இனிமேல் தான் புதுசாக கற்றுக்கிடணும். அதனால் அதை பற்றி கொஞ்சம் பயம் இருக்கும்ல. நீங்கள் வீட்டிலேயே இருக்கீங்க, வெளியில் யார்ட்டையாவது பேசுகிறீங்களா, போகிறீங்களா, வரீங்களா? ஒன்றுமே இல்லை. அப்புறம் எப்படி உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் இருக்கும்? ஒன்றுமே இருக்காதுல்ல. சரி, எதுக்கு 2 நாள் மட்டும் அந்த மாதிரி நர்வஸாக இருக்குன்னு சொல்கிறீங்க? அதான் சொன்னோம்ல காலையிலே, இவ்வளோ நாள் ஃபோன்லேயே பேசிட்டு இருந்தாங்க, அதனால ஒன்றும் தெரியாது. இனிமேல் 2 பேரும் பக்கத்துலேயே இருப்பாங்கல்ல. அப்புறம் இவ்வளோ நாள் அவங்க வீட்டிலே வாழ்ந்துருப்பாங்க, இனிமேல் வேறு வீட்டுக்கு வராங்கல்ல. அதனால கொஞ்சம் தயக்கம்லாம் இருக்கும்ல. அது வேற வீட்டுக்கு போனால் தான் நம்மம்மா தயக்கம் இருக்கும். நம்ம வீட்டுக்கு தானே வரா. நீ சொல்கிறது சரிதான், நம்ம வீட்டுக்கு தான் வரா, வந்து போனது தானே, அதனால பயம் இருக்காது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அந்த பதத்தை இருக்க தான் செய்யும். சில பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு இருக்காது, சிலவங்களுக்கு இருக்கும். என்னதான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலும் அந்த மேரேஜ் பண்ணுற டைம் கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்கும். இத்தனை வருஷமாக இருந்த வீட்டை விட்டு வர்றாங்கல்ல. சரி, இவ்வளோதானா? இவ்வளோதான், இப்போதைக்கு இவ்வளோதான் சொல்ல முடியும். சரி, நம்ம வீட்டில் தானே இருப்பாங்க? ஆமாம், நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க. எதுக்கு கேட்க? இல்லை, பாலனும் பவியும் அங்கே போயிடுவாங்களான்னு நினச்சேன், அந்த வீட்டுக்கு. தெரில, அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு தெரில, அக்கா என்ன நினைக்கான்னு தெரில. ஆனால் அவனுக்கு போக விருப்பம் இருக்காது, அவன் நம்ம வீட்டில் தான் இருப்பான். ஒருவேளை நாளைக்கு நைட்டு மட்டும் போச்சோன்னாலும் சொல்லலாம், தெரியலையே. நாளைக்கு நைட்டு மட்டும் எதுக்கு? அதுவும் தான் நம்ம வீட்டிலே படுக்கலாம் தான். நாளைக்கு கல்யாணம் நாளா, அதனால அந்த வீட்டில் வைக்கலாம்னு நினைப்பாங்களா இருக்கும். தெரியல, அம்மா அக்கா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, மாமாட்டையும் கேட்கணும். நான் நம்ம வீட்டில் தான் ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். என்ன ஏற்பாடு பண்ணணும்? நீ நிப்பாட்டு, இதுக்கு மேலே கேள்வி கேட்காத, அடிப்பேன். நீங்கள் தானே சொன்னீங்க ஏதோ ஏற்பாடு பண்ணணும்னு, அதான் என்னன்னு கேட்கேன். தெரியாட சத்தக்கட்டாமல் இரு, இப்போ அந்த கொஷின் உனக்கு தேவையில்லை. சொல்லுங்க. அதான் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன்ல, பேசாமல் இரு. பிறகு உனக்கு கல்யாணம் நடக்கும்ல, அப்போ போய் கேளு, பவிக்கிட்டையும் சௌமியாட்டையும். அப்போ இன்னைக்கே போய் கேட்கவா? அரை வாங்க போகிறேன் நந்தினி, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க நீ? இப்போ இது தேவையில்லைன்னு சொல்லிட்டேன்னா விட்டுறேன். சரி. வேற எதுவும் பேசணும்னா பேசு. இதைத்தான் கேட்கணும்னு நினச்சேன் நாளைக்கு. இப்போ கேட்டுட்டோம்னா நாளைக்கு வேலை ஈஸியாக இருக்கும். என்ன மாமா? நாளைக்கு நாங்கள் இருக்கோம்ல, அந்த ரூமில் தூங்க போறியா, இல்லைன்னா நீ இப்போ இருக்கல அந்த ரூம்லேயே தூங்க போறியா? ஏன் மாமா, என்னாச்சு? பதில் சொல்லி, எந்த ரூமில் நீ தூங்க போற?
எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே தான். சரி அப்போ நாங்கள் இருக்க ரூமுக்கு நீ வந்துடுறேன்னா அந்த ரூமை பாலாட்ட கொடுத்துருவோம். இங்கே கூட உனக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கலாம் இந்த ரூமில். சரி மாமா, எதுக்காக திடீர்னு? இது என்ன கேள்வி? பவி சௌமியெல்லாம் வர்றாங்களா வீட்டுக்கு? அப்புறம் அவங்களுக்குலாம் தனியாக ரூம் கொடுக்காண்டாமா? எல்லாத்துக்கும் தனி ரூம் கொடுக்கணும்னா ரூம் இல்லைலாம். அப்போ நாளைக்கு நான் வேணா நைட்டு தூங்குறதுக்கு எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன். தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சி வரேன். வேண்டாம் வேண்டாம், நீ போக வேண்டாம், இங்கே இரு. எல்லாத்துக்கும் ரூம் வேணலாம் மாமா. 2 ரூம் தானே. மேலே இருக்க ரூம் மனோ கொடுத்துருவோம், கீழே நீ இருக்க ரூமை பாலாட்ட கொடுத்துருவோம். நாங்கள் இருக்க ரூமில் நீ தூங்கிக்குவோம். அப்போ சௌமி அக்காவுக்கும் பவிக்கும் பிரியா ரூமில் ஏற்கனவே மீராவும் ஹேமாவும் இருக்காங்கல்ல மாமா. அப்புறம் இவங்க 2 பேரையும் அங்கே எப்படி வைக்க முடியும்? அப்போ ஒன்று பண்ணுவோமா, நான் அத்தை ரூமுக்கு போகிறேன், அத்தை கூட படுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள் ரூமை சௌமி அக்காவுக்கும் பவிக்கும் கொடுத்துருங்க, அவங்க 2 பேரும் தூங்கட்டும். இல்லைண்ணா நீங்கள் 3 பேரும் உங்கள் ரூமில் தானே மாமா இருப்பீங்க. மேலே ரூமு சௌமி அக்காவுக்கு கொடுப்போம், கீழே உள்ள ரூமில் நானும் பவியும் இருந்துக்கிறோம். அப்புறம் வேற என்ன மாமா பதில் சொல்லுங்கள். அப்போ ஃபஸ்ட்டில் சொன்னபடி ரூம் கொடுத்தா உங்களுக்கு ரூம் இருக்காது என்ன மாமா? நீங்கள் அப்போ மனம் அண்ணா கூடையாட்டு பாலா அண்ணா கூடையாட்டு போய் தூங்கணும். அப்படி பண்ணுங்க மாமா பேசாமல். நல்ல ஐடியா தான். ஃபோன் பண்ணிடுவோமா? கல்யாணம் முடிஞ்சோன்னே பவி அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுவோம், சௌமியாவை அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுவோம். எதுக்கு மாமா? கல்யாணம் முடிச்சா நம்ம வீட்டுக்கு தானே வரணும், அவங்க வீட்டுக்கு எதுக்கு போகணும்? நம்ம வீட்டில் ரூம் இல்லைல்ல, அவங்க வீட்டில் தான் அவங்களுக்கு தனித்தனியாக ரூம் இருக்கலாம், அங்கே தூங்கிக்குவாங்கல்ல. அது எப்படி மாமா அவங்க வீட்டில் போய் தூங்க முடியும்? நம்ம வீட்டுக்கு தானே வரணும், நம்ம வீட்டில் தான் இருக்கணும். கல்யாணம் முடிஞ்சால் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தானே போகணும், அங்கே தானே இருப்பாங்க. அவங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு தான் வரணும், நம்ம வீட்டில் தான் இருக்கணும். அப்படியா? ஆமாம், நான் சொன்ன ஐடியாவில் எது பெஸ்ட்டு சொல்லுங்கள். ரெண்டுமே ஒஸ்ட்டு. எதுக்கு மாமா? எதுக்கு உங்கள் அண்ணன் 2 பேருக்கு கல்யாணம் முடிச்சுக்கி? ஆ, கல்யாணம் எல்லாரும் தான் பண்ணுறாங்க, அதே மாதிரி எங்கள் அண்ணனும் பண்ணுவாங்க. தனியாக இருக்கதா இருந்தால் தான் அவங்க வீட்டிலே இருந்து போயிடுவாங்களா 2 பேரும்? அப்புறம் எதுக்கு உங்கள் அண்ணன் 2 பேருக்கு கல்யாணம் முடிச்சிருக்காங்க? அது எங்கள் அண்ணன் கூட இருக்குதுக்கு. சந்தோஷம். உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாலாக்கும் பவிக்கும் ஒரு ரூம் கொடுக்கணும், மனோக்கும் சௌமியாவுக்கும் ஒரு ரூம் கொடுக்கணும். அவங்க 2 பேருமே 2 பேரு கூட இருப்பாங்க, ஒரே ரூமில் தான் இருப்பாங்க. அப்படியா? உனக்கு வயசு தானே? 21. 21 வயசு ஆகுதா? ம், உங்களோட காலேஜில் படிச்சிருப்பாங்கல்ல, உங்களுக்கு யாருக்காச்சும் மேரேஜ் ஆயிருக்கா? ஆயிருக்கு. பேசுவியா அவங்ககிட்ட? பேசுவேன், எப்போவாச்சும் பேசுவேன். இந்த விளக்கத்தெல்லாம் அவங்ககிட்ட கேளு சரியா? என்ன நினப்பில் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களான்னு? கல்யாணம் பண்ணால் நான் உங்கள் கூட இருப்பேன், அப்போ உங்கள் ஒய்ஃப்னு சொல்லலாம்ல. அப்படியா? சரி சரி சரி, நீ தெரிஞ்சு வச்சது போதும் இது வரைக்கும். வேற ஏதாச்சும் பேச போறியா? நாளைக்கு நீங்கள் என்ன கலர் ட்ரெஸ் போட போகிறீங்க மாமா? எதுக்கு கேட்க? நானும் அதே மாதிரி சரி உடுப்பேன். அதே மாதிரி சரி விடுப்பியா? நான்லாம் உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் உனக்கு கொடுக்க சொன்னேன். ஆமாம், சாரி அங்கே தரவே இல்லை. ரூமில் பேக்கில் இருக்கு, பிறகு வந்து வாங்கிக்க காலையில். சரி மாமா, நான் போடுறதுக்கு மேட்சாக ட்ரெஸ் போடாட்டாலும் பரவாயில்ல. ஆனால் ஹேமா போடுற ட்ரெஸ் கலர்லலாம் போடக்கூடாது, நீங்கள் சொல்லியாச்சு. அவள் என்ன ட்ரெஸ் போடுறதா நான் என்ன பார்த்துட்டே இருக்கேன். அவள் என்ன கலரில் என்ன ட்ரெஸ் போடுறதான்னுட்டு நான் எனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை நான் போடுவேன். போடுங்க, ஆனால் மேட்சாக இருந்துச்சுன்னா போய் மாற்றணும். நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து எதுக்கு? இப்போ சாயந்தரம் போடுங்க அதை. அப்படியா பண்ணணும்? ஆமாம், அப்படி தான் பண்ணணும், நான் சொல்கிற மாதிரி தான் பண்ணணும். சரி நீ சொல்லு, நான் அதையே செய்வேன் போதுமா? சரி. சரி நேரம் ஆகுதுல, தூங்க போறியா? காலையில் எந்திக்கணும்ல. தூக்கம் வரல. நீ வர வர சரியில்லை, டெய்லி தூக்கம் வரலன்னு இருக்க. தூக்கம் வந்தால் தானே வருதுன்னு சொல்ல முடியும், வரலன்னா வரலன்னு தான் சொல்ல முடியும். தூங்கலைன்னா அப்போ காலையில் எப்படி எந்திப்பேன்? அது நான் எந்திரிச்சிருவேன். சரி மாமா, ஊருக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்களா? என்கிட்ட பேசுவேன்னு சொல்லியிருக்கீங்களா? அப்போ நீங்கள் உங்கள் நம்பர்லேருந்து தானே கால் பண்ணுவீங்க இல்லையா? இல்லைன்னா பாலாண்ணா நம்பர்லேருந்து கால் பண்ணுவீங்களா? எப்படி பண்ணணும் சொல்லு, அப்படியே பண்ணிடுவோம். அது உங்கள் விருப்பம், ஆனால் நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக கேட்கேன். இப்போ சொன்னாதான் நான் கால் பண்ணவே செய்வேன். யார் நம்பர்லேருந்து கால் பண்ணணும் சொல்லு. நான் தான் உங்கள் நம்பர் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கோம்ல, நீங்களே தந்தால் தான் நான் வாங்குவேன்னு சொல்லியிருக்கேன். சரி அப்போ பாலா நம்பர்லேருந்து அடிக்கிட்டா? நான் தான் சொல்லிட்டோம்ல, உங்கள் விருப்பம் தான், எதுலேருந்து கால் பண்ணாலும் நான் பேசுவேன். சொல்லிட்டேன், நீ சொன்னாதான் நான் பண்ணுவேன். பாலா நம்பர்லேருந்து கால் பண்ணால் நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்புற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் பேச முடியாது, அதையும் சொல்லிட்டேன். அப்புறம் கால் கனெக்ட்லலாம் இருக்காது, நீ பேசவும் முடியாது. இப்போ நான் என் வாயால் உங்கள் நம்பர்லேருந்து கால் பண்ணுங்கன்னு சொல்லணும், அப்படி தானே மாமா? நான் நேரத்தே சொல்லிட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்னு சொல்லியாச்சு. நீ சொன்னா நான் செய்வேன், அவ்வளோதான். நானே கேட்க மாட்டேன், நீங்களே தந்தால் தான் நான் வாங்குவேன். சரி அப்போ ஆஃபீஸ் முடிகிற வரைக்கும் கால் பண்ணுறேன் சரியா? அதுக்கப்புறம் கால் பண்ணாத பவி இருப்பாலாம். வேறு வீட்டுக்கு வந்தால் பவியும் சௌமியாவும் இருப்பாங்க. நீ என் ஃபோன் அட்டன் பண்ணுறல, அதே மாதிரி அவங்களும் அவங்க ஃபோனை எடுத்து பார்ப்பாங்கல்ல. சரி, நீங்கள் கால் பண்ணவே வேண்டாம் மாமா, நான் இருந்துக்கிறேன், நார்மலாகவே இருப்பேன். நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்களா, நான் நார்மலாக இருப்பேன். அப்படியா? அப்போ பேசாமல் இருந்துக்குவியா? நான் இருந்துக்குவேன், முந்தைய மாதிரிலாம் பண்ண மாட்டேன், அழுது காய்ச்சல்லாம் வர வைக்க மாட்டேன். சரி உனக்கு ஓகேனா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பேசாண்டாம். ஆனால் எதுவும் அவசரம் எதுவும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா உடனே கால் பண்ணணும் பாலா நம்பருக்கு சரியா? எனக்கு ஏதாட்டும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா 2 அண்ணனில் யாருக்காட்டும் ஃபோன் அடித்து பேசுகிறேன் சரியா? அதே மாதிரி சௌமி அக்காக்கும் பவிக்கும் ஃபோன் அடித்து நான் பேசிக்கிறேன். அப்போ என்கிட்ட பேசாமல் இருந்துருவியா? இருக்கேன் மாமா, இருப்பேன். சரி இருந்துருவேன்னா ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்க? நானா இப்போ பேச மாட்டேன்னு சொன்னேன், நீ தானே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க.
சரி ஏதாச்சும் ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணுங்க. சரி, நான் பாலா நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன். சரியா? அது எப்போதும் கணக்கில் தான் இருக்கும். ம் சரி. சரி, என்கிட்ட கேட்ட கொஸ்டின் எல்லாம் வேற எங்கேயும் யார்ட்டையும் போய் கேட்டுட்டு இருக்காத. நீங்கள் தானே கேட்க சொன்னீங்க என் ஃப்ரெண்டுகிட்ட, கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுகிட்ட. சரியா? அவங்ககிட்ட கேளு, ஆனால் இப்போ கேட்க வேண்டாம், பிறகு கேளு. அவங்கள தவிர வேற யார்ட்டையும் போய் கேட்டுட்டு இருக்காத. சரி நான் கேட்க மாட்டேன். சரி, போய் தூங்கு போ, நேரம் ஆகுதுலாம். நீங்கள் போங்க மாமா, உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுண்ணே. அதுக்காக ஏன் என்னைய தூங்க சொல்லுதீங்க? எனக்கு தான் தூக்கம் வரலல்ல. தூக்கம் வந்தால் நானே போய் தூங்கிடுவேன். வர வர அவன் சவுண்டு ரொம்ப கூடுது, கொஞ்சம் குறைச்சிக்கா. சரியில்லை சொல்லிட்டேன். சரி குறைச்சிக்கிறேன். சரி, வேற என்ன பேசணும்னா பேசு. வேற ஒன்றும் இல்லை மாமா. என்னாச்சு? மறுபடியும் டல்லா பேசுறியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்யாணம் கல்யாணம் நாளைக்கு 2 அண்ணனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும் என்ன மாமா? ஆமாம், கல்யாணம் முடிஞ்சிரும் நாளைக்கு. வேற எதுவும் நீ நினைக்கிறியா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. ஏன் கேட்கீங்க? இல்லை, கல்யாணம் முடிஞ்சிரும்னு சொல்லுதியே, அதான் வேற எதுவும் எதிர்பார்த்தியா இல்லை எதுவும் யோசிச்சு வச்சிருக்கியான்னு கேட்கேன். நான் எதுவும் யோசிக்கல மாமா. பவிக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, இனி நானும் பிரியாலும் மட்டும் தானே இருக்கோம். அதை யோசித்தேன். சரி, அதுக்கு இப்போ என்ன? கல்யாணம் முடிச்சேன்னா வேற எங்கேயுமா போயிட்டா? நம்ம வீட்டில் தானே இருக்கா? ஒரு வாரம் தானே மாமா இங்கே இருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. வேறு நீங்கள் அங்கே போயிடுவீங்களா வேலைக்கு? பவியும் சௌமியாக்காவும் கூட்டிகிட்டு போயிடுவீங்களா? மறுபடியும் வீடு வெறிச்சோடி தானே இருக்கும். அதுக்கு என்ன? இவ்வளோ நாளாக நீங்கள் எல்லாரும் தானே இருந்தீங்க. சௌமியா பவிலாம் இருக்கே செஞ்சாங்க இல்லைல்ல? அப்புறம் அதையே நினச்சி நீ வருத்தப்பட்டு இருக்க? நீ மட்டும் தானே எப்போதும் வீட்டில் போய் பேசி வச்சு இருப்ப. அதே போல் எப்போதும் ஃப்ரீயாக இரு. நீ எப்போதுமே ஃப்ரீயாக அம்மா கூட தானே இருப்ப. அப்புறம் அவங்க 2 பேரும் இருக்காங்கல்ல, அப்புறம் உனக்கு என்ன கவலை? சரி மாமா, அதனால் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் எப்போது போல் இருப்பேன். வீட்டுக்கு வருவல்ல, பகலில் இருக்கும்போதோ இல்லை சாயந்தரமோ ஃபோன் பண்ணுங்க. அங்கே பவியும் சௌமியாவும் இருக்காங்கல்ல, 2 பேரும் பேசுவாங்க. இங்கே நீ பிரியா அம்மா எல்லாரும் பேசுங்க. உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும்ல. ஆமாம் மாமா. முந்தி நீ எப்படி இருந்த வீட்டுக்கு வந்து? அதே போல் இருக்க வேண்டியதானே. இப்போ ஏன் தேவையில்லாமல் நினச்சி வருத்தப்படுத்த? மகேஷு, தேனி எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா. வீட்டில் வச்சு பேசுங்க. சரி மாமா. தனியாலாம் இருக்கக்கூடாது. சரியா? எப்போதும் தனியாக இருந்து எதையாட்டி யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? அப்படி தனியாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணு. உங்களுக்கு கால் பண்ணக்கு தான் நம்பர் இல்லைல்ல. இப்போ தானே சொன்னேன். ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன், அது எப்போதும் கணக்கில் தான் இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணு. பழன நம்பராக இருந்தால் ஆஃபீஸில் இருக்கிற வரைக்கும் தான் பேசுவேன்னு சொன்னீங்க. இப்போ கால் பண்ணுற நம்பர் எப்போதும் கனெக்டில் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த நம்பர் உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் தானே அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. அப்போ அது உங்கள் நம்பரா? நான் பேசுனேன் அதனால ரியா நம்பர் ஆயிருமா? இல்லையா? அப்போ அதுவும் அண்ணன் நம்பர் தானே? அதுவும் உங்கள் அண்ணன் நம்பர் தான். சரி, எனக்கு உங்கள் நம்பர் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிங்க அப்படி தானே? சரி, தெரியாமல் இருக்கட்டும். என்னைக்கு தான் தெரிய வைக்கிங்கன்னு நானும் பார்க்கேன். தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக. நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாதான் நான் என்னைக்கே பிரியா நம்பர்லேருந்து எடுத்திருப்பேன், பிரியாட்ட கேட்டிருப்பேன், இல்லை அத்தைட்டேருந்து வாங்கியிருப்பேன், இல்லைன்னா அப்பா செல்லுலேருந்து எடுத்திருப்பேன். இவ்வளோ யோசிச்சிருக்க, அப்போ எடுத்துருக்கலாம்ல? எடுக்கக்கூடாதுன்னு தானே இருக்கேன். நீங்களே தர்ற வரைக்கும் நான் எடுக்கக்கூடாதுன்னு தான் இருக்கேன். அப்புறம் நீங்கள் எடுத்துருக்கலான்னு சொல்லுவீங்க. சரி, அப்போ நான் தரும்போது தான் தெரிஞ்சுக்கணும். சரியா? நீங்கள் தரையே வேண்டாம் எனக்கு, நான் தெரிஞ்சிக்கவே வேண்டாம். என்னாச்சு, கோவமா? நான் கோவப்படலை. நீங்கள் தான் அதுக்கு ஒரு நம்பர் அண்ணன் நம்பர் வச்சுருக்கீங்களா எனக்கு எதுனாலும் கால் பண்ணுறதுக்கு. அப்புறம் உங்கள் நம்பர் எனக்கு இருக்கு. அப்படியா? சரி சரி. எப்போதுமே எனக்கு உங்கள் நம்பர் வேண்டாமே. வேண்டாமா? வேண்டாம். அதான் எங்கள் அண்ணன் 2 பேர் நம்பர் இருக்குல்ல. சரி, அப்போ உங்கள் அண்ணன் நம்பரே வச்சுக்கா. அதான் இருக்குல்ல. சரி, எதுனாலும் அவங்களுக்கு மறக்காமல் கால் பண்ணணும். சரியா? டெய்லியும் பேச மாட்டேன், எப்போதும் பேச மாட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் தோணுச்சுன்னா, பேசியே ஆகணும்னு தோணுச்சுன்னா நான் கால் பண்ணி பேசுவேன். அது வரைக்கும் கால் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. சரி, அதை நான் ஊருக்கு போன பிறகு பார்த்துக்கலாம். விடு. அடியே உன பார்த்திட பார்த்திட நான் கொலஞ்சேனே. இந்த அரடியாம்பலையும் விளைஞ்சேனே. அடியே உன பார்த்திட பார்த்திட நான் கொலஞ்சேனே. என்னடா பிஸியாக இருக்கீங்க போல? ஆமாடா, ரொம்ப பிஸி தான். நீ எங்கே போன இவ்வளோ தரமா? நான் எங்கடா போவேன்? இங்கே தான் இருக்கேன். வேறு நான் எங்கே போவேன்? அப்போ இவ்வளோ தரம் எங்கே போனேன்? ஆளே காணும். பந்து நடக்கிற இடத்துக்கு போனேன், சாப்பாடுலாம் எப்படி நடக்குன்ட்டு பார்க்கறதுக்கு. அங்கே தான் அப்பா மச்சான் எல்லாம் இருக்காங்களா? அப்புறம் என்ன? எல்லா வேலையும் அவங்க தானே பார்த்துருக்காங்க. இந்த வேலையாச்சும் கொஞ்சம் பார்ப்போம். சரிடா, உனக்கு ஆணுன்னு தான் தேடணும். இனிமே என்ன தேடுறதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஆட்களை தேட வெளியே பாருங்க. ஆமாம், அவங்கள தேடுறது தான் எங்களுக்கு ஒரே வேலை. கேட்கலடா, கொஞ்சம் சத்தமாக சொல்லேன். இனிமே தேடுவேடா, நல்லா தேடுவேன். அந்த வேலை சிறப்பாக முடிஞ்சதா? யா, அப்சல்யூட்லி. போடா. நீங்கள் தானடா வந்தால் எங்கே போனேன்னு தேடுதீங்க, மறுபடியும் போங்கங்கீங்க. தேடுனா அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிடணும். மாட்டி விடுறதுல குறியா இருக்க.
அதான் மாட்டிட்டீங்களாடா, இனிமே எங்க மாட்ட வேண்டியது இருக்கு? நீ பண்ண வேலை தானடா, ஒன்னால தானே நாங்கள் மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியது இருக்கு. முழிங்கடா, நல்லா முழிங்க. பிரியா சாப்பிட்டியா? இல்லைண்ணா இனிமேதான். நீ போ, அம்மா அக்கா எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. மகேஷ் தேன்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, போய் சாப்பிடு போ. ரவி சௌமியா கூட எல்லாம் வீட்டில் போய் சாப்பிடலாம் ஒன்று, சரியா? சரிண்ணா. சரி, பார்த்து போ. சரிண்ணா, நான் பார்த்து போகிறேன். வாங்கம்மா மீரா, ஹேமா, சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டோம் சார். சரிங்க சார், ஃபோட்டோ எடுத்து வச்சுல நாங்கள் ரூமுக்கு போகிறோம் சார். சரிங்கம்மா, போங்க. சரிங்க சார், நாங்கள் கிளம்புறோம். சரிங்கம்மா, போய் ரூமில் இருங்க. அப்புறம் கிளம்பும் போது கூப்பிடுதோம். சரிங்க சார். வாங்க, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு சார். சார் நாங்கள் ஒன்று கேட்கட்டுமா? தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? கேளுங்க கேளுங்க, இதில் என்ன இருக்குது, கேளுங்க. சார் வீட்டில் இருக்க எல்லாரையுமே அறிமுகப்படுத்திட்டீங்க. ஆனால் பாலா சார் ஒய்ஃபும் பார்த்தாச்சு, மனோ சார் ஒய்ஃபும் பார்த்தாச்சு. ஆனால் நந்தினி சிஸ்டர் யாருன்னு தெரியாதே. அவங்களையும் காமிச்சிங்கன்னா பின்னாடி தெரிஞ்சுக்கலாம்ல சார். நந்தினி இன்னும் பார்க்கலையா நீங்கள்? எங்கள் வீட்டுக்கு வரலல்ல சார். ஓ, நீங்கள் வந்திருக்கலாம்ல வீட்டுக்கு. கேட்டோம் சார், எங்களுக்கு வெளியே சுற்றி பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அங்கே வர்றதுக்கு நேரம் இல்லை சார். கூப்பிட்டு காமிக்கிறவ யாருன்னு. இங்கே வந்திருக்காங்களா சார்? வந்திருக்கா, அவள் வராமல் எப்படி இருப்பா? நம்ம வரும்போதே வந்துட்டாங்களா சார்? ஆமாம் ஆமாம், நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம்ல, கண்டிப்பாக வருவா, எங்கள் கூட தான் இருப்பா. இப்போ அழகாக காமிச்சு தந்துருக்கலாம்ல சார்? நேற்று பாலா ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரும்போது வந்தாங்க, நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க, பிரியா கூட இருந்திருப்பாங்க. அப்புறம் ஃபோட்டோ எடுக்க வந்தாங்க, நீங்கள் எல்லாரும் ரூமுக்கு போயிட்டீங்க. அதனால நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், நாங்கள் சீக்கிரம் ரூமுக்கு போயிட்டோம். இருங்க, இப்போ கூப்பிட்டு காமிக்கிறேன். இங்கே வந்தாளா? நாங்கள் இங்கே வந்த பிறகு வரலையேடா. பிரியா அப்போ இங்கே எப்பத்துல இருந்திருக்கா? ஐயா நாங்கள் இங்கே வரும்போதே எங்கள் கூட வந்தாடா. அப்போ இவ எங்கே இருக்கா? அக்கா கூட இல்லை, அம்மா கூட இல்லை, அப்போ எங்கே போனா? இவளுக்கு தான் நம்ம அறை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏய் கொஞ்சம் அடக்கி வாசி. சரிடா நான் போகிறா பாரு. எங்கே போகுது பாரு. நந்தினி அவள் வேற ஏதோ வேலையாக போகிறாடா. விடு, பிறகு காமிச்சிக்கலாம் விடு. வேலை சொல்லிட்டா தான் போதுமே, அவளுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. கூப்பிடுறதுக்கு ஆதரவு விழுதா பாரு. சரி சார், வேலையாக போகிறாங்கல்ல, போயிட்டு வரட்டும் சார், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ அங்கே கீழே உட்காருங்க, வரும்போது கூட்டிகிட்டு வந்து காமிக்கேன். சரிங்க சார். டேய் வாங்கடா. வரோம். அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்துருங்க. என்ன அங்கே? என்ன சார்? இல்லை, வீட்டில் கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு கூப்பிட்டேன். சரிங்க சார், கண்டிப்பாக வரோம். அந்த வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிறகு ரெடியாக இருங்க, கூப்பிட வரேன், சரிங்களா? சரிங்க சார். சரி சார், நாங்கள் அங்கே உட்கார்ந்துருக்கோம். சரி, போய் உட்காருங்க. பாலா சார், மனோ சார், ஹாப்பி மேரிட் லைஃப் சார். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே சார். அங்கே பாரு, அது பாட்டு சுற்றுது பாரு. அவள் எதுக்கு அங்கேயும் இங்கேயும் போகிறா? ஒன்று தேடுதலா போ, இல்லை எதையும் கீழே போட்டு தொலைச்சிட்டாளா? எதுக்கு இப்படி அங்கேயும் அலையுதா? நந்தினி கூப்பிடுறது காதல் கேட்கதான் பெறுவோம் தங்கச்சிக்கு. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அங்கே எதுக்கு தான் சுற்றுதா அப்படி? எதையும் தொலைச்சிட்டாளான்னு கேளுடா. கூப்பிட்டா என்னன்னு கேட்கணும்ல. நந்தினி மாமா இங்கே வாணி. இருங்க மாமா, வரேன். இங்கே வாணி ஃபஸ்ட்டு. சரி வாரேன், இருங்க. என்ன மாமா, எதுக்கு கூப்பிட்டீங்க? மாமா நீங்கள் எங்கே போனீங்க இவ்வளோ தூரமும்? ஆளே பார்க்கல. பார்க்கலன்னா என்ன தேடிலாம் வரணும், இப்படி அங்கே கடந்து சுற்றுவாவே. எங்கே போனீங்கன்னே தெரியாது, நான் எங்கே வந்து தேட உங்களை? நீ எதுக்கு தான் வைக்க சொன்னேனே தெரியவே மாட்டேக்கு. சரி போன அங்கே தான் இருக்குது, எதுக்கு கூப்பிட்டீங்க? நீ வந்த உடனே கேட்டல, ஆஃபீஸ்லேருந்து வந்தவங்களாம் பார்க்கலன்னு. இவங்க எல்லாரும் உன்னையும் பார்க்கணுன்னு கூப்பிட்டாங்க, அதுக்கு தான் கூப்பிட்டேன். அப்படியா? ஆமாம். ஹாய் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம் சிஸ்டர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மாமா இருக்கலாம், மாமா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, நான் நல்லா இருப்பேன். நல்லா இருக்கியான்னு கேட்டால் நல்லா இருக்கான்னு மட்டும் பதில் சொல்ல வேண்டியது. என்ன எதுக்கு இருக்க இடையில? நீங்கள் இருந்தால் தானே நான் நல்லா இருக்க முடியும், அதுக்கு தான் அப்படி சொன்னேன். உனக்கு இப்போ ஏகப்பட்ட சேட்டை ஆயிட்டு. ஆகட்டும். என்னடா இது, பாருங்கடா என்ன சேட்டை. சரி எங்கே போனீங்க இவ்வளோ தூரமும்? நான் உங்களை தேடி வந்தேன், ஆளே இல்லை. என்ன எதுக்கு தேடி வந்த? எதுக்கு வருவாங்க, இந்த சேலை எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். நான் தானே எடுத்துட்டு வந்திருக்கேன், பிறகு என்ன கேள்வி? இருந்தாலும் கேட்கணும்ல, எப்போதும் கேட்க தானே செய்வேன், டெய்லி கேட்க தானே செய்வேன், அப்போ சொல்லணும். அது இப்போ புது சேலைலாம் உடுக்கல, அப்போ நல்லா இருக்கா இல்லைன்னு கேட்கணும்ல. எப்பா நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. சரி பவி சௌமியாக்கெல்லாம் எங்கே? அவங்களாம் சாப்பிட போயாச்சு. நீ சாப்பிட்டியா இல்லையா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? நல்ல கொஸ்டின் கேட்காடா. பெருமையாக சொல்லுங்கடா, அந்த தங்கச்சி கேள்வி கேட்குறத. உனக்கு இவ்வளோ கேள்வி கேட்டுமே நீ அடங்க மாட்டக்க. இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கடா. சரி சொல்லுங்கள், நீங்களாம் சாப்பிட்டுட்டீங்களா? என்ன நீங்களாம் சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிடலாமா, இனிமே தான் சாப்பிடணும். அப்போ மாமாவும் சாப்பிட்ருக்காது, அப்போ வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம். நீ முதல்ல போய் சாப்பிடு, நாங்கள் எல்லாரும் பிறகு சாப்பிடுவோம். நீ போ. நான் போக மாட்டேன், பிறகு சாப்பிடுவேன். எதுக்கு போக மாட்டேன்? நீங்கள் இங்கே தானே நிற்கிங்க. சரி நவுலு, நான் போகிறேன், ரூமுக்கு போகிறேன். நானும் ரூமுக்கு வருவேன். அடி வாங்காத, ஓடிடு. நான் போக மாட்டேன். கூப்பிட்டே தப்பா போச்சு உடனே.
நீங்கள் கூப்பிடாட்டி நான் வந்திருப்பேன். இவ்வளோ தடவை வரைய செஞ்ச? இவ்வளோ நேரம் நான் தேடி பார்த்தேன், உங்களை காணும். அந்தால நான் அந்த பிள்ளைகிட்ட விளாண்டுட்டு இருந்தேன். என்னது பிள்ளைகள்கிட்ட விளாண்டுட்டு இருந்தியா? ஆமாம், அங்கே இருக்காங்களா அந்தா 2 சின்ன பிள்ளைகள் இருக்கலாம், அந்த பிள்ளைகளோட விளாண்டுட்டு இருந்தேன். இந்த கேளுங்கடா அவன் தங்கச்சி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு. அவளுக்கு ஏற்ற வேலை தாண்டா அவள் பார்க்கா. இவளை காலேஜுக்கு அனுப்பக்கூடாது. அன்னைக்கு சொன்ன பாரு ப்ரீகேஜில் கொண்டு சேர்த்து விடணும்னு. இனிமே அதை தான் செய்யணும். எதுக்கு? இவ்வளோ தடவை என்ன பண்ணிட்டு இருந்த? நான் தான் சொன்னோம்ல, அந்த பிள்ளைகளோட விளாண்டுட்டு இருந்தேன். என்ன விளையாட்டுமா விளையாண்டுட்டு இருந்த? ஏன்னா இந்த பபுள்ஸ் அடிப்பாங்களா, வாயில் வச்சு ஊதி முறையாக வருங்களா, அதை உடச்சி விடுவாங்களா, அதை அந்த பிள்ளையில அடிச்சு விட்டுட்டே இருந்துச்சு. நான் உடச்சி விட்டுட்டே இருந்தேன். ஏய், என்னடா இது? அதை நான் கேட்கணும்டா உங்ககிட்ட. என்னம்மா இது? என்னண்ணா? அப்போ இவ்வளோ தூரம் அதை தான் சுற்றி உடைச்சிட்டு இருந்தியா? எதையும் தேடலையா? இல்லைண்ணா, ஏன் அப்படி கேட்கீங்க? எதையும் தேடலையான்னு. அந்த பிள்ளைகள் முறை ஊதிட்டு இருந்துச்சுல, அதை உடச்சி விட்டுட்டு இருந்தேன். விளாண்டு முடிச்சிட்டியா? இல்லை, விளாண்டுட்டு தான் இருந்தேன். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். இதெல்லாம் அரஞ்சனா பாரு. என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? என்னம்மா பண்ணிட்டு இருக்க? சின்ன பிள்ளைகளோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்க? சின்ன பிள்ளைகளோட விளையாடுற வயசா இது? மாமாவை தேடிட்டே வந்தேனா, மாமா எங்கே போச்சுன்னே தெரில. அந்த பிள்ளைகள் விளையாடிட்டே இருந்துச்சு, அந்தால அதில் உட்காந்துருந்தேன். அந்தால அந்த பிள்ளைகள் கூப்பிட்டுச்சு, நானும் விளாண்டுட்டே இருந்தேன். நாளைக்கு அந்த பிள்ளைகளை எல்கேஜிக்கு கூப்பிடுதான் போறியா? எதுக்கு இப்படி சொல்லுதீங்க? விளையாட கூப்பிடுச்சுன்னு உட்காந்து விளையாண்டுட்டு இருக்க. அப்புறம் என்ன செய்யணும்? சும்மா தானே இருந்தேன், அதான் அந்த பிள்ளைகளோட விளாண்டுட்டு இருந்தேன். டேய் என்னடா ரெண்டே திருதுன்னு முடிச்சிட்டு இருக்கிய? என்ன சொல்லனே தெரில, அதான் முடிச்சிட்டு இருக்கோம். உண்மையாலுமே உன் தங்கச்சி எல்கேஜியில் தானே சேர்த்து விடணும். எதுக்குடா அப்படி சொல்லுத எரும மாடு? சரிங்க சார், நாங்கள் ரூமுக்கு போகிறோம். சரிம்மா போங்க. சிஸ்டர் வர்றோம் சிஸ்டர். வாங்கண்ணா வாங்க. எதுக்குடா அப்படி சொல்லுத? ஏதோ ஆசைப்பட்டு விளையாண்டுருக்காடா சின்ன பிள்ளைகளோட, சும்மா இருக்கணுமேனு. இதுக்கு போட்டு ஏன் இப்படி சொல்லுத? உண்மையாலுமே அவளை 1ஆம் கிளாஸில் தான் போய் சேர்த்து விடணும். அடிச்சு கூட பார்த்துக்கா. என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க நீ? உங்களுக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் தாண்டா மாட்டிட்டு முடிக்கேன். எதுக்குடா அப்படி சொல்லுத? பாவிக்கு வயசு தரேன். அது அவளுக்கு 21 நினைக்கிறேன். 21 22 தெரில. உன் தங்கச்சிக்கு வயசு எத்தனை? நீ என்னடா புதுசாக கேள்வி கேட்க? பவிக்கு இவளுக்கு பிரியாளுக்கெல்லாம் ஒரே வயசு தானே? ஒரே வயசு தானே? ஒன்றா தானே படித்தாங்க. இத்தனை வருஷமா ஒன்றா தானே இருந்தாங்க. சரி, இப்போ அதுக்கு என்ன? பவி உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னாலா? சொல்லாமலாடா இன்னைக்கு கல்யாணம் பண்ணியிருக்கு. தெரியுதுல்ல அவளுக்கு கல்யாணம்னா என்னன்னு. தெரிஞ்சு தானே அவள் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கான். சரிடா, இப்போ அதுக்கு என்ன? அதுக்கு தாண்டா சொல்லுதேன் இவளை 1ஆம் கிளாஸில் கூட சேர்த்து விடணும் மறுபடியும். இந்த லட்சணத்தில் கேட்குற கேள்வியெல்லாம் பாரு. மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? யாரை கல்யாணம் பண்ணிப்பீங்க? சீக்கிரம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்காங்க என்ன? ஆமாம், இதில் என்ன இருக்குது? கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, உங்களை யார் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னா? பேசாமல் இருந்துரு ஆற வைக்கிறத. என்னடா? ரூம்பை காலி பண்ண சொன்னாடா. நாம இருக்க ரூமில் நீ வந்து படு, அந்த ரூம்பை பாலாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. சரி, அதுக்கு என்ன? அதுக்கு உன் தங்கச்சி நல்ல ஐடியா சொன்னா தெரியுமா? என்ன ஐடியா? அவள் தங்கியிருக்க ரூமில் நீ இருந்துக்கிடணுமா? மேலே உள்ள ரூமில் மனம் இருப்பானா? சௌமியாவும் பவியும் நம்ம தூங்குற ரூமில் இருப்பான். இவன் அம்மா கூட இருப்பான். அப்படி இல்லாட்டா பவியும் இவளும் இவா இருக்க ரூமில் இருப்பாங்களாம். மேலே ரூமில் சௌமியா இருப்பாளாம். நம்ம முடியாத நம்ம ரூமில் படுக்கணுமா? இருக்கட்டும் மேடா, இப்போ அதுக்கு என்ன? அந்த அளவுக்கு தான் மூளை இருக்கு. ஆமாம், ஒரு நிமிஷம் இருங்க. ஏன்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணா, நான் இப்படி பேசுறேன்னு. என்ன? நான் ஒன்றும் ஜூனியர் கேஜி போகிற பொண்ணு கிடையாது, காலேஜ் முடிச்சிருக்க பொண்ணு. எனக்கும் தெரியும் எல்லா விஷயங்களும். ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு லைஃப்னா என்னன்னு தெரியாதா? கம்படுடா இவளை நீ ரூமுக்கு வா நீ. ஏய், எதுக்குடா? இருங்கடா உன் தங்கச்சி ஒன்றும் பண்ண மாட்டேன். அவளுக்கு 2 கொடுக்க வேண்டியது இருக்குது, கொடுத்து கூட்டிகிட்டு வரேன். விடுடா, அவள் விளையாட்டு பண்ணிட்டு இருக்கா, விடு. அதுக்கு தாண்டா கொடுத்துட்டு வரேன். 2 கொடுத்துட்டு வந்தால் தான் அவன் சரியாக வருவா. வான்னு சொன்னேன். வா என் கூட வா. நான் வரமாட்டேன். எதுக்கு? வந்தால் திட்டுறதுக்கா? நான்லாம் வரமாட்டேன். அப்புறம் என்னத்துக்கு என்ன பாடாப்படுத்தின நேற்று காலையிலையும் நைட்டும்? அது சும்மா சௌமியா கிட்ட போய் இப்படியே பேசிட்டு வந்துடலாம். அதனால் நீங்கள் எனக்கு என்கிட்ட சொன்னீங்களா, யோசிச்சு வை, உங்கள் அண்ணன் 2 அடி எதுவும் சொல்லணும்னா சொல்லு அப்படி சொன்னீங்களா? அதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசினேன். பாருங்கடா பாருங்க. டேய் விடுறா, அவள் சும்மா உன்ட்ட விளையாண்டுட்டு இருந்திருக்கா. இவளுக்குலாம் அரை காணாதுடா. ஃப்ரீயாக கூப்பிட்டா அரை இவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கேன். போகிறதுக்குள்ளே இவளுக்கு ஒன்று கொடுத்துட்டு போனாதான் சரியா இருப்பான். அதெல்லாம் முடியாது, நீங்கள் தானே சொன்னீங்க. நான் என்ன சொன்னா இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காது என்கிட்ட வந்து. அப்புறம் உங்ககிட்ட தானே பண்ண முடியும், வேறு யாருக்கிட்டையுமே பண்ண முடியுமா? வாயை திறந்துடாத, அடிச்சு விடுவேன், ஓடிடு. நான் தான் போக மாட்டேன்னு அப்போதே சொல்லிட்டேனே, திருப்பியும் போக சொல்லுதியே. டேய் விடுறா. தேவையில்லாம நேற்று பேசி என்னை பேச வச்சு என்ன சொல்லனே தெரியாமல் பதில் சொல்லி வச்சிருக்கேன் இவளுக்கு. சரி விடு விடு, அவள் எதோ கிண்டலுக்கு உங்ககிட்ட விளையாண்டுட்டு இருக்கா. ஆமாம் தான் அன்றைக்கி சொல்லிச்சு. பிரியா அவள் வேலையை சௌமியாரை காமிச்சிட்டு வந்துட்டா, நீ எதுவும் பேசணும்னா பேசு, உங்கள் அண்ணங்கிட்ட பவிக்கிட்ட அப்படி சொல்லிச்சு. கொழுப்பு எங்கே இருக்கு பற்றியா இவளுக்கு? சரி போங்க, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடணும்னு நினச்சேன் நைட் வரைக்கும்.
நீங்கள் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டீங்க போங்க. ஏன்னா உங்ககிட்ட எதுவுமே விளையாட முடியுமாண்ணா? மாமா கிட்ட தானே விளையாட முடியும், இல்லைன்னா பிரியா கிட்ட தான் விளையாடணும். பிரியாவுக்கு இப்போ கல்யாணம் இல்லைல்ல, பவிக்கிட்டையும் சௌமியா கிட்டையும் விளையாட முடியாதுலண்ணா. இப்போ எனக்கா கல்யாணம்? என்கிட்ட வந்து விளையாண்டுட்டு இருக்க? உங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி ஆகட்டாலும் சரி நான் விளையாடுவேன். நினப்பு தானல்லா, எனக்கு எங்கள் அம்மா பொண்ணு பார்த்துட்டாங்க தெரியுங்களா? அப்புறம் நீ என்ன நினப்பில் இப்படி பேசிகிட்டு இருக்க என்கிட்ட? ஏய் நீ தேவையில்லாமல் பேசுகிற, நிப்பாட்டு. நைட்டோட முடிச்சுக்கோடா, இன்னைக்கு கல்யாண நாள். விடுங்கடா, இவளுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு. இரு, என்ன உன்னையும் காணும் பதிலா? அத்தை பொண்ணு தானே பார்த்துருக்காங்க, கல்யாணம் முடியலல்ல. கல்யாணம் முடிஞ்சாலும் எனக்கு தானே உரிமைன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இல்லை, எப்போவுமே நான் உங்ககிட்ட விளையாட தான் செய்வேன். அது நீங்கள் யாரை கல்யாணம் முடிச்சு கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, நான் அவங்ககிட்டையும் சண்டை போட தான் செய்வேன். அவங்களாம் என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. அப்படி உனக்கு யார் சொன்னா? யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா எனக்கு தான் உரிமைன்னு. அப்புறம் நீங்களே நம்ம சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இப்போ புரியுதாடா? ஓகேடா ஓகே, சரிடா சரி. அப்பப்போ கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு பத்துக்கா, இல்லைன்னா மறந்துட்டு உட்காந்து ஆளும். என்ன இப்போ நீங்கள் ஒரு பதில் சொல்ல மாட்டேங்க? பதில் சொல்லணுமா? சொல்லுதேன். இந்த அளவுக்கு உனக்கு யார் தைரியம் கொடுத்தா பேசுறதுக்கு? யார் கொடுக்கணும்? யார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. அப்புறம் எதுக்கு இப்படி பேசுதா என்கிட்ட? அதான் சொன்னேன்ல, எனக்கு உரிமை இருக்குன்னு. நான் என்னன்னாலும் பேசுவேன், என்னன்னாலும் விளையாடுவேன். அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. டேய் சூப்பர்டா, கலக்கு கலக்கு. நானும் அவனை கடிக்க மாட்டேன், அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்காது, சொல்லியாச்சு. முந்தானத்து என்ன சொன்னீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நைட்டு ஏன்ட்ட நேற்று நைட்டும் சொன்னீங்க. டேய் இது என்னடா புது ட்விஸ்ட்டு? இரு கேளு. நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலையே. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. சொல்லு என்ன சொன்னேன்னு சொல்லு. என் சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கீங்க. என் சந்தோஷத்துக்கு எதிராக எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் எது சொன்னாலும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இது எப்படா? நந்தினி நல்லா தெளிவாயிட்டாடா. ஆக வச்சிருக்கு. சரி நான் சொன்னேன், ஆனால் அதில் ஒன்றா நீ விட்டுட்ட, அதை மறந்துட்ட. என்ன? ஒரு ஆசையை மட்டும் நான் நிறைவேற்றவே மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். சரி நிறைவேற்ற வேண்டாம், நான் கடைசி வரைக்கும் நான் விளாடுவேன். நானும் ஒன்று சொல்லுதேன், நல்லா கேட்டுக்கங்க. என்ன? நான் கோபமாகவும் சொல்லலை, எதுவாகவும் சொல்லலை, நார்மலாக தான் சொல்லுதேன். சரி என்ன விஷயம் அதை சொல்லு. நீங்களே அந்த ஆசையை நிறைவேற்றுறேன்னு சொன்னாலும் நான் ஏற்றுக்கிட மாட்டேன். நான் எப்போதும் போல கடைசி வரைக்கும் உங்ககிட்ட இப்படியே விளாண்டுட்டு இருப்பேன், அவ்வளோதான். சரி போ, விளையாட கூப்பிடுதாங்க, போய் விளையாடு போ. நீங்கள் என் ஆசையை நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? அந்த ஆசையை அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் அதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, நானும் அதை பற்றி நம்ம கேட்கவே மாட்டேன். ஆனால் நான் இப்போ அதை சொன்னேன்னா வருத்தமாலாம் சொல்லலை, நான் எப்போதும் போல சந்தோஷமாக தான் இருக்கேன். இவ்வளோ தடவை உங்கள்கிட்ட எப்படி பேசுனேன் அப்படியே தான் பேசுகிறேன். இனிமேலாம் நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். என்ன நடந்தால் என்ன, நான் எப்போதும் போல உங்ககிட்ட இருப்பேன், அவ்வளோதான். சரி போ, போய் விளையாடு போ. நான் அதை நினச்சி நான் வருத்தப்படுவேன், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. நீங்களும் எப்போதும் போல இருங்க, நானும் எப்போதும் போல தான் இருப்பேன் உங்ககிட்ட. இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டு தான் இருப்பேன். சரி பண்ணு போ. நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி அப்போ வழியை விடு, நான் போகிறேன். அண்ணன் 2 பேரும் இங்கே தானே நிற்காங்க, அப்புறம் நீங்கள் இங்கே தான் நிற்கணும். அதுக்கு போய் அவங்க 2 பேரும் கூடி கொண்டு விடு, இவங்ககிட்ட நிற்பாங்க. உங்கள் வர தட்டினா நீங்கள் நிற்கணும்னு சொல்லுதேன். எங்கள் அண்ணன் 2 பேரும் ஒத்திர நிற்பாங்களா தனியாக? அப்போ நீ நின்று உங்கள் அண்ணனுக்கு துணைக்கி. நான் எங்கள் அண்ணனுக்கு துணைக்கு நிற்கேன், ஏன் துணைக்கு நீங்கள் நின்னுங்க. சேட்டை ஓவர் சேட்டையாகி போச்சு. என்ன 3 வருஷம் பண்ணாததெல்லாம் இப்போ என்கிட்ட வந்து பண்ணிட்டு இருக்கியோ? ஆமாம் பண்ணணுமில்ல, அப்புறம் இதெல்லாம் எப்போ பண்ண? பாவம் தான்டா நீ, நாங்களே நினச்சி பார்க்கல நந்தினி இந்த அளவுக்கு பேசுவாளான்னு. நான் பேச மாட்டேனே, மாமா தான் இப்படி பேச சொல்லியிருக்கு. மாமாக்கு இப்படி பேசினா தான் பிடிக்கும். சரிதாம்மா, இருந்தாலும் இந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்க்கல. இன்னைக்கு இந்த அளவுக்கு இவனை வாங்குவேன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. சூப்பர்டா, ட்ரைனிங் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்கு. வேற நந்தினி ஆயிட்டாடா. பேசு இன்னைக்கு உன் ஆட்டமா பேசு. இவங்களுக்கு கல்யாண நாள்னு பார்த்துட்டு இருக்கேன். வேறு என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண மாட்டீங்க, இப்போ திட்ட கூட மாட்டீங்க. இனிமே திட்டலாம் மாட்டேன், அடிதான். போ ஓடிடு. நீங்கள் என்ன அடிக்க மாட்டீங்க, ஆனால் இப்படி சொல்கிறேன் நல்லா தான் மாமா இருக்குது. இருக்கும் ஏன் நல்லா இருக்காது? ஒரு நாள் கொடுத்தோம்னா சரியா வந்துடுவேன். நீ அது நடக்காத விஷயம், அதை பற்றிலாம் பேசாதீங்க. ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறேன் நல்லா இருக்கு மாமா, இப்படி சொல்லுங்கள். நல்லா இருக்கா? ம் ஆமாம் நல்லா இருக்கலாம், கொஞ்சம் கெத்தா இருக்கும் ஏன் இருக்காது உனக்கு? அம்மாடா, நந்தினி இந்த அளவுக்கு செம்மையாக பேசுவேன்னு எதிர்பார்க்கல. எங்கள் தங்கச்சிங்கிறத கரெக்டாக நிரூபிச்சிட்டாடா. உங்க தங்கச்சி உங்களை மேலே தாண்டா இருப்பா. அது இவ்வளோ நாள் வெளியே வரல, இப்போ வெளியே கொண்டு வந்திருக்கு, அவ்வளோதான். அப்போ உனக்கு இன்னும் அரை கன்ஃபார்ம் தான். அது மட்டும் என்கிட்ட நடக்காத விஷயமா தங்கச்சிக்கிட்ட. பார்ப்போம். நீ கொடுத்த ட்ரைனிங் உனக்கே திரும்புதா இல்லையான்னு பாரு. அது மட்டும் நடக்கவே நடக்காதுடா. இப்போ இல்லை, எப்போவுமே நடக்காது. அந்த விஷயத்துலலாம் அவள் கரெக்டாக இருப்பாடா. என்கிட்ட மற்ற விஷயத்துலலாம் கரெக்டாக இருப்பாடா. அதுலலாம் அவளை யாரும் அடிச்சுக்கவே முடியாது, குறையும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த சேட்டை எனக்கு பிடிக்குன்னு ஓவராக சேட்டை பண்ணுறான். இதில் தானேடா நீ சந்தோஷமா இருக்க. அதனால தானடா ஊருக்கு போக மனசு இல்லாமல் உட்காந்துட்டு இருக்க வேண்டியது இருக்கு. இந்த அளவுக்கு பைத்தியமைக்கு தேட வைக்க. நான் இவ்வளோ போய் சாப்பிட வச்சுட்டாரேன், நீங்கள் நில்லுங்க. பவி சௌமியம் வர சொல்லுங்கண்ணா. சரிடா. சரி வா சாப்பிட வா, கொண்டு விட்டுட்டு வரேன் வா. பிறவு சாப்பிடுதேன் மாமா. சாப்பிடு போ, வீடு போக வேண்டாமா? நேரம் ஆகுதுல, வீட்டில் போய் வேலை இருக்கு. இவனுங்களெல்லாம் அனுப்பிவிடணும்ல, பவி வீட்டுக்கும் சாமியா வீட்டுக்கும். அப்புறம் அவனை போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வருவான்ல. அப்புறம் இங்கேயே லேட் ஆகுனா அவனை எப்போ வீட்டுக்கு வருவானு? சாப்பிடுங்க, எல்லாரும் கிளம்புவோம்.
அப்புறம் வீட்டில் போய் எல்லாரும் மொத்தமாக சாப்பிடுவோம். சரி நான் போகிறேன். வா, நான் கொண்டு விடுதேன். வா, வேண்டாம், நீங்கள் வேணா அண்ணன்கிட்ட நின்று பேசுங்க, நான் போயிடுவேன். அவியும் பிரியாலையும் கூட தனியாக விட்டுறலாம் நம்பி. உன்னை தனியாக விட முடியுதா? நான் போயிடுவேன் மாமா. இங்கே தானே, வெளியே எங்கேயுமா போகிறேன், மண்டபத்துக்குள்ளே தானே. வாம்மா, நான் கொண்டு விடுதேன். வா. போமா, அவங்க கூட போ, அவங்க கொண்டு விடுவான். நீ தனியாக போக வேண்டாம். ஆமா நந்தினி, நாங்கள் 3 இயர் இருக்கும்போது நீங்கள் எங்கள் கூட வந்தாலே போதும். தனியாக எங்கேயும் போக வேண்டாம். சரிண்ணா, போகிறேன், உங்கள் கூடயே வரேன். பவி, பிரியா, சௌமியாலாம் எங்கனாலும் போயிடுவாங்கம்மா தனியாக. சௌமியா ஏற்கனவே வெளியே போய் பழக்கம் இருக்குது. பவியும் பிரியாவும் போயிடுவாங்க. நீ தான் வெளியே போகிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. சரிண்ணா. சரி, போ, முன்னாடி போ.